Hi friends, welcome to Home Sweet Home. இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு. இது நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறதில்ல. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 5 கேப்சிகம் எடுத்திருக்கேன். கோணல் மானலமாக இல்லாமல் மீடியம் சைஸில் ஓரளவுக்கு ஷேப்பாக இருக்கிற மாதிரியான குடமிளகா தான் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கி இருக்கிற வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வானலியை சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உரித்து வச்சுருக்க பூண்டு பல்லை கொஞ்சம் நசுக்கி இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி இருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இது ஆப்ஷனல் தான் வேர்க்கடலை, ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், வதக்கி வச்சுருக்க அந்த பச்சை மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டு இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்சிகம் உள்ள இதை எப்படி ஸ்டஃப் பண்ணலான்றதை பார்க்கலாம். சின்ன கத்தியில் சின்னதாக இந்த மாதிரி குத்திக்கிட்டே வந்தோம்னா நடுவில் இருக்க காம்பு மட்டும் தனியாக வந்துடும். பாருங்கள், தனியாக வந்துடுச்சு. இப்போ இது உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீக்கிடலாம். பாருங்கள், அழகாக கிண்ணம் மாதிரி இருக்குது. இப்போ இந்த காம்பில் இருக்கிற விதையெல்லாமும் நீக்கிடலாம். இப்போ இந்த மிளகாயோட காம்பு எது எடுக்கிறோமோ அதை அதில் அப்படியே வச்சுக்கலாம். மாற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் போய் உட்காராது. குடமிளகாய் எடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இது லேசாக ஃபில் பண்ணால் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இது பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை எல்லாமே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சுன்றதுனால எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ உள்ளே சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காம்பை சேர்த்து வச்சிடலாம். அது அழகாக சீட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா குடமிளகாலையுமே இந்த மாதிரி ஃபில்லிங்ஸை வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் வானலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப இதுக்கு எண்ணெய் வேண்டாம், இது எண்ணெய் இழுக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை சுட்டு எடுத்துக்கலாம். வானலி வேண்டான்னு நினச்சா நம்ம தோசை தவாவில் கூட போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது தெறிக்கும், அதனால் மூடி போட்டு மூடிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்துடும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் இழுக்கலை. அவ்வளோதான், குடமிளகா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் பாருங்கள், எதுவுமே வெளியில் வரலை, எல்லாமே நல்லா வெந்திருக்கு உள்ளே. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஹாப்பி குக்கிங்.